ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அதில் கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஒரே ஒரு ஆனியன் எடுத்து சின்னதாக பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணுறேன். அது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதோட 4 பல் பூண்டு அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாவக்காய் 2 பாவக்காய் சிறுசாக கட் பண்ணி அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாவக்காய் கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா, அதனால் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாவக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போது 1 ஸ்பூன் சில்லி பவுடர் அதில் ஆட் பண்ணுறேன் நான். அதோட சால்ட்டு அதுக்கு தேவையானது ஆட் பண்ணலாம். இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா கலரி விடுங்க ஒரு கரண்டியால். எல்லாம் சேர்ந்து கோர்வையாக வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஆட் பண்ணுறோம். ஒரு 1/4 கப்பு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். புளியும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அதுவும் சேர்ந்து வேகட்டும். புளி எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அதோட கசப்புத்தன்மை எடுக்கிறதுக்காக தான் புளி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. அதோட ஒரு 1/4 கப்பு வெல்லம் அதில் நான் ஆட் பண்ணுறேன். சின்ன கப்பு, பெருசெல்லாம் வேண்டாம். நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அது எதுக்குன்னு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த கசப்புத்தன்மை எடுக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், கசப்பே தெரியாது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.